ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அதிக அளவில் வந்து திவாலாகிற சூழல் இருந்தால் எதுக்கு அதிகமான முதலீடுகள் தமிழ்நாடுக்கு வந்தது? தமிழ்நாடு தான் தொழில் மயமாக்கல்ல அது நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்கிறாங்க. டேட்டா இருக்குது. திவாலாகக்கூடிய மாநிலமாக இருந்தால் எதுக்கு வந்து இங்கே முதலீடுக்கு வராங்க? முதல்ல வரமாட்டாங்க இல்லையா? 1000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிங்களா? சரி, செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக செலவு பண்ணாங்க? ஒரு செலவு பண்ணாங்கன்னா அதுக்கு சொத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த சொத்து என்ன? உள்ள கட்டமைப்பு என்ன பண்ணாங்க? எவ்வளோ வந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாங்க? கட்டமைப்புகள் என்னென்ன செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அது எதுவுமே சொல்லலையே. அப்போ இந்த 12 லட்சம் கோடி சாதாரணமாக சும்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ இந்த திவாலாகக்கூடிய நிலைமையிலேருந்து தானே இப்போ திமுக ஆட்சி முன்னாடி இருந்தாங்க, அவங்க செஞ்சாங்க. இவங்க மக்கள் உங்களுக்கு எதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட பெட்டராக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க தானே. எதுவுமே இல்லை திவாலாகிட்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போகணுன்ற கேள்வி வரும் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வச்சு பார்க்கும்போது கையில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் எப்படி செய்ய முடிஞ்சுது? வரி வசூல் அதிகமாக இருந்திருக்கு, ஜிஎஸ்டி அதிகமாக இருந்திருக்கு, மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் திவால் நிலைமை இருந்தால் இந்நேரத்தில் இளைஞர் நடந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கணுமே. திவால் எப்போ ஆகுறது? கையில் எதுவுமே இல்லாமல் தானே திவால் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி வந்து திவால் ஆகும்னு சொல்ல முடியும்? பேசிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி சொல்கிறாரு காமன் டேக்ஸை வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்றாரு. அப்போ வந்து போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குது, மின் பகிர்மான கழகம் நஷ்டத்தில் இயங்குது. அப்போ எல்லாமே நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னா அப்போ முன்னாடி இருந்தவங்க எப்படி செயல்படுத்த முடிஞ்சு? இப்போ என்ன ஆகும்னா முழுக்க எதுவுமே இல்லை, கஜானால எதுவுமே இல்லை. இவங்க சொல்கிற வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படி தான் வச்சுக்கணும். அப்போ பீகார் மாதிரி தமிழ்நாடு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம். இப்போ கூட நிதி ஆயோக்கில் பேசிட்டு வந்திருக்காரு விஜய். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அதை எப்படி நான் பார்க்குறேன்? வெள்ளை அறிக்கை அப்படின்னா ஒரு அரசு அல்லது ஒரு நிறுவனம், ஒரு கட்டமைப்பு ஏதாவது ஒன்றா இருக்கணும். அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸாக்டாக என்னென்ன இது இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது, நாம் என்ன எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தணும், நமக்கு என்ன புதுசாக தேவைப்படுது, என்ன மாற்றங்கள் நடத்தலாம், என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லக்கூடியது தான் வந்து வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் வந்து சொன்ன கருத்துக்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக இதை சொல்லுவோம் அப்படின்றத தாண்டி சமூக வலைதளங்களில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ற தொடர்ச்சி நம்ம இதை பேசலாம். சொன்ன கருத்துக்களை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து முழுக்க அதிகமான கடன், மிகை கடனில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. அதனால் குறிப்பிட்டு இப்போ தொடர்ந்து நிறைய பேர் என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு திவால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த கட்டமாக எந்த விதமான திட்டங்களும் செயல்படுத்தாத நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து இந்த நேரத்தில் இந்த வெள்ளை அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சட்டப்பேரவையில் வந்து கூட்டம் நடக்கும்போது நீங்கள் அப்போ வெளியிட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் திடீர்னு அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை நடக்குது. ஒருவேளை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை வந்து இப்போ வெளியிடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுனால எல்லா ஊடகங்களும் அதை பற்றி தான் பேசுது. சாயந்தரம் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க மக்கள்? கும்மிடிப்பூண்டியில் ஒரு விஷயம் நடந்தது, மயிலாப்பூரில் ஒரு விஷயம் நடந்தது, அண்ணா சாலையில் வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு சீண்டல் நடந்தது, இப்படி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து முழுக்க மாறிடுச்சு. அவர் இந்த வெள்ளரிக்கை விட்டதுக்கப்புறம் அதை பற்றின பேச்சே இல்லை. முழுக்க எல்லாரும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு வெள்ளரிக்கை வெளியிடுறீங்க அப்படின்னா எதனால் நஷ்டமானோம், நஷ்டத்துக்கான காரணம் என்ன, சரி எதற்கு செயல்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லணும் இல்லையா? டீட்டெயில்ஸ் சொல்லணும் இல்லையா? இது வந்து பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லாமல் ஒரு பக்கச்சார்பா முன்னாடி இருந்த அரசு சரியில்லை, ஸோ அதை மட்டும்தான் நிறுவுறதான அவர்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது தொடர்பான இந்த தகவல் வருது இல்லையா? பொருளாதாரம் தொடர்பாக பேசக்கூடிய நபர்கள்ட்ட பேசும்போது இந்த வெள்ளை அறிக்கை வந்து இல்லை அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய விஷயமா மட்டும்தான் இருக்குது, அதில் வேறு எந்த விதமான மேலதிகமான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் திவால் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இப்போது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அதிக அளவில் வந்து திவால் ஆகிற சூழல் இருந்தால் எதுக்கு அதிகமான முதலீடுகள் தமிழ்நாடுக்கு வந்தது? தமிழ்நாடு தான் தொழில் மயமாக்கல்ல அது நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்கிறாங்க. டேட்டா இருக்குது. அது தொடர்பாக வந்து மத்திய அரசு தரக்கூடிய தரவுகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இந்தியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான கார்கள் வந்து இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்ற சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா? எலக்ட்ரிக்கல் உற்பத்தியில் அதிகமாக இருக்கும். தோல் உற்பத்தி இருக்கு இல்லையா? அதில் அதிகமாக இருக்கும். தோல் சார்ந்த தொழில்கள் இருக்கு இல்லையா? அதில் அதிகமாக இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை இருக்குல்ல,
ஜவுளித்துறை நல்ல வளர்ச்சி இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி திவாலாகக்கூடிய மாநிலமாக இருக்கும்? திவாலாகக்கூடிய மாநிலமாக இருந்தால் எதுக்கு வந்து இங்கே முதலீடுக்கு வராங்க? முதல்ல வரமாட்டாங்க இல்லையா? 1000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிங்களா? சரி, செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்காக செலவு பண்ணாங்க? ஒரு செலவு பண்ணாங்கன்னா அதுக்கு சொத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த சொத்து என்ன? உள்ள கட்டமைப்பு என்ன பண்ணாங்க? எவ்வளோ வந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாங்க? கட்டமைப்புகள் என்னென்ன செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அது எதுவுமே சொல்லலையே. அப்போ இந்த 12 லட்சம் கோடி சாதாரணமாக சும்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்களா? யாருக்குமே அதை கொடுக்கலையா? அதை யூஸ் பண்ணவே இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ எதுக்காக செலவு பண்ணாங்க? ஏன் இதில் வந்து அதிகமான கடன் வந்துச்சு? எது எங்கே வந்து கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லாமல் இத்தனை லட்சம் கடன் இருக்குது, இதில் இவ்வளோ செலவு இருக்குது, இதில் இவ்வளோ செலவு இருக்குன்னா அப்போ வரவுன்றது இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? தமிழ்நாடு திவாலாகிற நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிங்களா? அப்போ இந்த திவாலாகக்கூடிய நிலைமையில இருந்தானே இப்போ திமுக ஆட்சி முன்னாடி இருந்தாங்க, அவங்க செஞ்சாங்க. அப்போ அவங்களால வந்து மக்கள் நல பணிகளை அவ்வளோ செய்ய முடிஞ்சுச்சு. அக்கௌண்ட்டில் 1000 ரூபா போட முடிஞ்சிச்சு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க இல்லையா? நிறைய சப்சிடி கொடுத்தாங்க, நிறைய மானியம் கொடுத்தாங்க, நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ அவங்களால மட்டும் எப்படி பண்ண முடிஞ்சுச்சு? இப்போ மக்கள் உங்களுக்கு எதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட பெட்டராக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க தானே. எதுவுமே இல்லை திவாலா ஆகிட்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணுன்ற கேள்வி வரும் இல்லையா? இப்போ முன்னாடி இந்த அரசு வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சது இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வச்சு பார்க்கும்போது கையில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் எப்படி செய்ய முடிஞ்சுது? வருமானமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எப்படி வந்து ஜிஎஸ்டி அதிகமான முறையில் நமக்கு வந்து வசூலாயிருக்கு? ஜிஎஸ்டி அதிகமாக வசூலாயிருக்குல்ல, வரி வசூல் அதிகமாக இருந்திருக்கு, ஜிஎஸ்டி அதிகமாக இருந்ததுக்கு, மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் திவால் நிலைமை இருந்தால் இந்நேரத்தில் இலங்கையில் நடந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கணுமே. திவால் எப்போ ஆகுறது? கையில் எதுவுமே இல்லாமல் தானே திவால் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி வந்து திவால் ஆகும்னு சொல்ல முடியும்? இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு என்ன சொல்கிறாங்க? அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி சொல்கிறாரு, காமன் டேக்ஸை வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்றாரு. அப்போ வந்து போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குது, அதே போல் வந்து மின் பகிர்மான கழகம் நஷ்டத்தில் இயங்குது. அப்போ எல்லாமே நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னா அப்போ முன்னாடி இருந்தவங்க எப்படி செயல்படுத்த முடிஞ்சு? அப்போ அவங்க மட்டும் எப்படி சக்ஸஸாக செயல்படுத்தினாங்க? அப்போ இதை எப்படி கொண்டு வருது? நிர்வாக குறைபாடுன்னு எடுத்துக்கலாமா? நிர்வாக குறைபாடுனால் நடக்கூடிய விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதே மாதிரி வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? வருமானமே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை சொல்லும்போது ஒரு அரசை நீங்கள் வந்து குற்றம் சாட்டும் போது இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். மத்திய அரசு எவ்வளோ கொடுத்தது, இங்கே எவ்வளோ செலவு பண்ணாங்க, மத்திய அரசுலேருந்து நமக்கு வந்து தொகை எவ்வளோ, இங்கே எவ்வளோ வந்து அதை வேஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? இப்போ மத்திய அரசு நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கணும் இருக்கு இல்லையா? இன்றைக்கி ஜிஎஸ்டியை வந்து கணக்கிடும் போது மத்திய அரசும் மாநில அரசையும் சேர்த்து நம்ம கணக்கிடுறோம். அப்படிங்கும்போது மத்திய அரசு தொடர்பான விஷயங்கள் ஏன் சொல்லவே இல்லை? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை கேட்பாங்க இல்லையா மக்கள்? அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது என்ன சிம்பிளாக என்ன தோணுது? அதாவது இவங்க சொல்லக்கூடிய நலத்திட்டங்கள் எதுவும் செய்ய முடியாத சூழல் இருக்குன்னு தானே சொல்ல வராங்க. அப்போ அதை தானே இவங்க வந்து சொல்ல வராங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எதையுமே செய்ய முடியாது, விஜய் அவர்கள் சொன்ன எந்த திட்டங்களும் செயல்படுத்த முடியாதுன்னு தானே சொல்ல வராங்க. அப்படி தானே எடுத்துக்க முடியும். இப்போ இது வந்து மறுபடியும் இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கணும், இதெல்லாம் வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது சீரமைக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதுக்கான என்னென்ன திட்டங்களை வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ அவர் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுவோன்ற ஏதாவது சொல்லிடுறோம்ல. எந்த விஷயத்துக்குமே சரியான ஒரு தகவலை சொல்லவே இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம். இப்போ 1 லட்சம் சம்பளம்ன்றது பெரிய காசு தானே. ஆனால் 1 லட்சமும் வாங்கியிருக்கவங்களுக்கு வந்து கடன் வாங்குறாங்க இல்லையா? கடன் எதுக்காக வாங்குவாங்க? ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, ஓகேவா, நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிருச்சுன்னா எதுக்காக கடன் வாங்கியிருக்கு? அதை சொல்லணும் இல்லையா? அவங்க எதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க? கட்டமைப்புக்காக கொடுத்தாங்களா, இல்லை ரோடுக்காக கொடுத்தாங்களா, இல்லை வேற எதுக்காகவும் பண்ணாங்களா? அதை சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ அது எதுவுமே சொல்லலையே. இப்போ முழுக்க என்ன பண்ண வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ வந்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டதே ஏதாவது பெருசாக மாற்றம் கொண்டு வருவீங்க, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து பெருசாக ஒரு மாற்றம் கொண்டு வருவீங்க அப்படின்றதுக்காக தானே. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரணும்? அப்போ வந்து அவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அவங்க சரியாக பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ அவ்வளோ சிக்கல் இருக்கும்போது அவ்வளோ திட்டங்களை அறிவிச்சாங்க இல்லையா? அப்போ அந்த திட்டங்களை அவங்க செயல்படுத்தி தானே இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைமே அவங்க சொன்ன திட்டங்கள் பாதி அவங்களால செயல்படுத்த முடிஞ்சிச்சு இல்லையா? சிக்கல் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ அவங்களுடைய நிர்வாகம் சரியாக இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நிர்வாகத்தில் கோட்டை விடுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நிர்வாகம் இங்கே சரியாக இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? மக்களுக்கு 1000 கேள்வி வருது இல்லையா? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பொருளாதாரம். இப்போது நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களேன், இது சாதாரணமாக கடந்து போக விஷயமே கிடையாது. அப்போ நிதி நெருக்கடி இருக்குதுன்னு இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து தரவுகள் என்ன சொல்லுது? தமிழ்நாடு வந்து ஸ்ட்ராங்கான பொருளாதார கட்டமைப்பு கொண்டு மாநிலம் அப்படி தானே சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அதை சொல்லணும்? முழுக்க வந்து என்னென்னா, இவர் சொல்லக்கூடிய அறிக்கைன்றது வந்து எப்படி சொல்கிறதுனா எதிர்கட்சி மேலே பழி போடுற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான எந்த விஷயமுமே அதில் இல்லை அப்படின்றத நம்ம இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது. நிதி நெருக்கடி இருந்துச்சுன்னு வைங்களேன், புதிய தொழில் எதுவுமே உள்ளே வராது.
அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான தொழிலுமே நடத்தவும் முடியாது. அதுமாதிரி ஏற்றுமதி இருக்காது, இறக்குமதியும் இருக்காது, அதுமாதிரி மக்களுடைய கையில் காசும் இருக்காது. நீங்கள் சொல்கிற நிதி நெருக்கடி இருந்தால் எல்லாமே அதிகமாக இருந்திருக்கேன். இப்போ வந்து திடீர்னு நிதி நெருக்கடி இது வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. எதுவுமே வந்து செய்ய முடியாத சூழல் அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாமே நஷ்டத்தில் எங்கன்னா அப்போ எப்படி தான் வருமானம் வருது? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து திவாலாக இருக்குது அப்படின்னா எப்படி கடன் கொடுப்பான்? அப்போ அந்த வட்டி கட்டுறதுக்கு காசு ஒன்றும் இல்லையா? வருமானம் இல்லாமல் நீங்கள் எப்படி கட்டுவீங்க? அதே போல் வருமானம் இல்லாத இடத்துக்கு எப்படி வந்து வட்டி கொடுப்பான், கடன் எப்படி கொடுப்பான்? இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு அரசாங்கத்தை செயல்படுத்துறதுக்கு எப்படி நம்ம தனிநபரோட விஷயத்தில் வந்து கடன் வாங்கி சில விஷயங்களை பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கும் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்குது இந்த சூழலில். ஏன்னா உலகம் முழுக்க அப்படி தான் இயங்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கடன் வாங்கி நம்மளால் திரும்ப செலுத்த முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமான இருக்குது. நம்மக்கிட்ட தொழில் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கே. அப்படி இருந்து நம்ம எதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே நிதி நெருக்கடின்ற ஒரு விஷயத்தை ஏன் இங்கே கொண்டு வரணும்? அப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு அரசு மட்டுமே வந்து குறை சொல்லவே முடியாது. இந்த நிதி நெருக்கடிக்கு ஒரு அரசு மட்டும்லாம் குறை சொல்ல முடியாது. நிதி நெருக்கடி மேலே இல்லை, இவங்க சொல்கிறத பற்றி பார்க்கும்போது முந்தைய எந்த அரசுன்னு சொல்ல முடியல. அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, அவங்களால என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி வளர்ச்சி எதுவுமே சொல்லவே இல்லை. எதில் எவ்வளோ வளர்ந்தது, எதில் எவ்வளோ வருமானம் வந்தது அதை சொல்லணும்ல, சொல்லவே இல்லையே. எல்லாம் நெகட்டிவாக தான், முழுக்க ஒரு நெகட்டிவ் மட்டும் சொல்லியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா முழுக்க எதுவுமே இல்லை, கஜானால எதுவுமே இல்லை. இவன் சொல்கிற வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படி தான் வச்சுக்கணும். அப்போ பீகார் மாதிரி தமிழ்நாடு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் இப்போ கூட நிதி ஆயோக்கில் பேசிட்டு வந்திருக்காரு விஜய். இந்த பீகார் மாதிரி நீங்கள் அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்களா? இல்லை ஒரிசா மாதிரி இருக்கீங்களா? எல்லாமே இருக்கே. எல்லாமே இருந்தும் நிதி நெருக்கடின்னு ஏன் இதை இப்போ கொண்டு வரணும்? வெறும் அரசியலுக்காக மட்டுமே வந்து நிதி நெருக்கடின்ற ஒரு நெரேட்டிவை இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.